இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா நாளைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆடுறாங்க செஞ்சுரியன்ல. செஞ்சுரியன் பிட்ச் வந்து நல்லா பவுன்சியாக இருக்குங்கிறாங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பிட்ச் வந்து ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. டே ஒன்ல வந்து ரெயினும் வருமா, மழைக்கும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. டே ஒன்ல ரெயினும் இருக்கும்ன்ட்டு. இந்தியா இன்னி வரையும் சவுத் ஆஃப்ரிக்காவில் டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சதே இல்லை. இந்த வாட்டி ரோஹித் சர்மா அண்ட் கோ வந்து ஜெயிப்பாங்களான்னு பார்க்கணும் நம்ம. இந்தியா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பவுலிங் அட்டாக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்தியாவுக்கு. நல்ல பவுலிங் அட்டாக் வச்சுருக்காங்க. ஜஸ்டின் பும்ரா இருக்கார், முகேஷ் இருக்கார், சிராஜ் இருக்கார், அஸ்வின் இருக்கார், ஜடேஜா இருக்கார், ஷதுர் தாக்கூர் இருக்கார். நாளைக்கு எத்தனை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விளாட போகிறாங்கன்னு தெரில. மேக்ஸிமம் ஸ்பின்னுக்கு விக்கெட்டு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பின்னர்ஸ் விளாடுவாங்களா, இல்லை ஒரு ஸ்பின்னர் விளாடுவாங்களான்னு தெரில. நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரிய வரும் இந்தியாவோட லைன் அப் எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி இந்தியா இப்போ கீப்பிங் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இஷான் கிஷன் வந்து அவுட் ஆகிட்டாரு. இந்த டெஸ்ட் சீரீஸில் விளாட மாட்டார் இஷான் கிஷன். அதனால் கேஎல் ராகுலுக்கு தான் நிறையா சான்ஸ் இருக்குது விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுக்கு. கேஎல் ராகுல் தான் கீப்பிங் பண்ணுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் வந்து இன்ஜூரிங்கிறதுனால அவரும் இந்த 2 டெஸ்ட் சீரீஸ் விளாட மாட்டாராம். அவருக்கு பதிலாக அபிமன்யு ஈஸ்வரன் எடுத்திருக்காங்க. இந்தியா வந்து ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. டெஸ்ட்டுக்குன்னே தனி டீம் அனுப்பி அவங்க வந்து முன்னாடியிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க டெஸ்ட்டுக்கு. அதனால் இந்த சீரீஸ் வந்து இந்தியா வந்து நல்ல சான்ஸ் ஜெயிக்கிறதுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவை. அதனால் இந்த வாட்டி இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை கண்டிப்பாக பீட் பண்ணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பார்ப்போம். இந்தியா நாளைக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு விளாட்றாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் எப்படி விளாட போகிறாங்கன்ட்டு. ஆனால் மேட்ச் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். இந்தியா சைடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பேட்டிங் நல்லா விளாடணும். பவுலிங்கும் நல்லா வச்சுருக்காங்க. ஆனால் ஃபாரின் கண்டிஷன்ஸில் வந்து பேட்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணி நல்லா விளாண்டுட்டாங்கன்னா அப்புறமேட்டு வந்து பவுலிங் போட்டுருவாங்க. இந்தியாவோட பவுலிங் பற்றி சொல்ல தேவையில்ல. பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. பேட்டிங் கொஞ்சம் நல்லா விளாடணும். கெல்லுலாம் இன்னும் டெஸ்ட்டில் நல்லா விளாடணும். அவர் ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இப்போ அவர் நம்பர் 3க்கு போயிட்டார். அதனால் கெல்லுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். கெல்லு நல்லா விளாடணும் பேட்டிங்கு. கெல்லு மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது எல்லாருக்கும். நல்லா விளாடணும் கெல்லு. பார்ப்போம் கெல் என்ன பண்ணுறாருன்ட்டு நாளைக்கு.